أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ولقد آتينا بني إسرائيل الكتاب والحكم والنبوة ورزقناهم من الطيبات وفضلناهم على العالمين. இதற்கு முன்பு இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு நாம் வேதம், ஞானம், தூதுத்துவம் ஆகியவற்றை வழங்கியிருந்தோம். நாம் அவர்களுக்கு சிறந்த வாழ்வாதாரங்களையும் வழங்கியிருந்தோம். மேலும் உலக மக்கள் அனைவரை காட்டிலும் அவர்களுக்கு சிறப்பை வழங்கியிருந்தோம். وآتيناهم بينات من الأمر فما اختلفوا إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم إن ربك يقضي بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. தீன் இறைமார்க்கம் சம்பந்தமாக அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினோம். பின்னர் அவர்களிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அறியாமையின் காரணத்தினால் அல்ல, மாறாக அறிவு ஞானம் வந்த பின்னர்தான். அதுவும் அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது அநீதி இழைக்க விரும்பிய காரணத்தால் தான் ஏற்பட்டது. திண்ணமாக இறைவன் மறுமை நாளில் அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கின்ற விஷயங்களில் தீர்ப்பு வழங்குவான். ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. பிறகு நபியே, இப்போது தீன் சம்பந்தமான விஷயங்களில் தெளிவான பிரதான மார்க்கத்தில் ஷரீஅத்தில் உம்மை நாம் நிலைநிறுத்தியிருக்கிறோம். எனவே நீர் அதையே பின்பற்றும். அறியாத மக்களின் மன இச்சைகளை பின்பற்றாதீர். إنهم لن يغنوا عنك من الله شيئا وإن الظالمين بعضهم أولياء بعض والله ولي المتقين. அல்லாஹ்வுக்கு எதிராக உமக்கு அவர்களால் எந்த பயனும் தர முடியாது. மேலும் கொடுமை புரிபவர்களே தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் தோழர்களாக இருக்கின்றார்கள். மேலும் இறையச்சமுடையோர்க்கு அல்லாஹ் தோழனாக இருக்கின்றான்.